பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு 5G ஃபோனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஏஐ யூஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஒரு சூப்பர் ஏஐ வித் 20 ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராவான டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் லென்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் அது கூட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 6200 மெகாஹெர்ட்ஸ்க்கான பேட்டரி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல பெரிய பேட்டரியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஃப்ளாக்ஷிப் IP68 வந்து கொடுத்துருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. 69 இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட்டு 68 தான் வந்து கொடுத்துருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. அண்ட் தென் கார்னிங் கொரில்லாவோட வெக்டர்ஸ் 2 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவுக்கு. ஸோ இது அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இது தான். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சூப்பர் பவர் டிஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. பை ஷோமியோட ஹைப்பர் ஓஎஸில் தான் வந்து ரன் ஆகுது. அண்ட் IP68 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃப்ளாக்ஷிப் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெக்டர்ஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் நியூ ஃபியூச்சர்டு கேமரா டிக்கோம் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க. மெட்டாலிக் டெக்ஸ்சரில் ஒரு டிசைன். இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐக்யூ சீரிஸ் அந்த மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. அண்ட் தென் ஒரு லைட் ஹண்டர் 800 அப்படின்னு போட்டு ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ளாக்ஷிப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். டெடிக்கேட்டடாக அதுவும் இதுக்குன்னு டெலிஃபோட்டோவுக்கு நார்மலாக 50 மெகா பிக்சல்ன்றது தான் அப்படி போட்டிருக்காங்க. ஒரு 1.5K 3D கர்வ் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஒரு ஆம்லாய்ட் டிஸ்பிளே தான். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஸோ கர்வ் டிஸ்பிளே வாங்கணுமான்னு முடிவு பண்ணிங்க. பட் இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கர்வ் டிஸ்பிளே தான் இருக்குது. ஆல் நியூ டிசைன் இது மட்டும் தான் போடக்கூடாது சொல்கிறது. ஏன்னா ஆல் நியூ டிசைன் போடுறாங்களே தவிர எதுவுமே புதுசாக இல்லை. ஃபஸ்ட்டு சரி ஓகே பார்க்கலாம். சைடில் இது போல் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. டஸ்ட்டு ஒரு வேளை படியாமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 3 கலர் இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ மாரி இல்லை பார்க்குறதுக்கு, அது ஒரு க்ரீன் மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்பெக்சர்ட் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள். இது பார்க்கறது நல்லாயிருக்கு. பேந்தம் பர்பிள் கொடுத்துருக்காங்க. அண்டு டைட்டன் பிளாக்கு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கே சரி, அந்த லுக் வைஸும் சரி நல்லாயிருக்கு. மற்றபடி இந்த பர்பிள் ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது. பட் இந்த கலர் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு டல்லான கலர் மாதிரி இருக்குது. இந்த 2 கலரில் எது வேணுமோ நம்ம வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட கேமராவுக்கு வருவோம். கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சாரோட, அதான் சொன்னேன் இல்லையா லைட் ஹண்டர் 800ன்னு ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அப்பச்சர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.6 வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சென்சார் சைஸ் வந்து 1/1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ்க்கு ஒரு 50 மெகா பிக்சல் எஃபிஏ வந்து அப்பச்சர் ரேட் வந்து 2.0வும் சென்சார் சைஸ் வந்து 2.476 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரு பெரிய சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரா. ஸோ இதில் வரக்கூடிய அவுட்புட்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது இல்லாமல் வந்து ஒரு 120 டிகிரி பிஓ அல்ட்ரா ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகா பிக்சல்னால் சொல்லலை. அப்பச்சர் ரேட்டு 2.2. ஸோ இது ஒரு போர்ட்ரேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கும். அண்ட் தென் சென்சார் சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/1.4 இன்ச்சஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு கேமரா கொடுக்குறது. ஸோ இதில் கூட சென்சார்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹியூஜ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு நல்ல கிரேடடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்டு ஒரு ஹை டைனமிக் ரேஞ்சில் ஒரு 13.2 EVயில் வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் லார்ஜ் அப்பர்ச்சர் ரேட்டாக தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டீப்பான ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுக்காகவே வந்து இதில் 1.6 வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பிளர் ஃப்ரீ கேப்சர், அதான் போர்ட்ரேட் கேப்சரிங் வந்து இதில் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. லோ லைட்டில் எடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் தென் இதெல்லாம் பார்ப்போம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே தான் இருப்போம் 50 மெகா பிக்சல், அதாவது 50 mm இருக்கக்கூடிய லென்ஸில் எடுத்துக்கிட்டு அதில் அப்பச்சர் ரேட் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி ISO 50ல் எடுக்கிறது. இது நைட் மோடு கிட்டத்தட்ட. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்செட் டைமில் எடுக்கிறது. இது வந்து 50 மெகா பிக்சலில் அது வந்து டிடெக்ட் பண்ணிக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சலை அது வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மெகா பிக்சலில் சேஞ்ச் பண்ணிக்குது, உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபோட்டோ அவுட்ஸு. நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் ஃபார் போர்ட்ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு
அவுட்புட் இருக்கிற மாதிரி இதில் தெரியும். பட்டு ரெட்மியை பொறுத்த வரைக்கும் நேரில் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது ஃபோட்டோஸு. ஒரு 2x ஆப்டிக்கல் ஜூம் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? 50 மெகா பிக்சல் கேமரா வந்து நமக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. சூப்பர் போர்ட்ரேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மல்டிஃபோக்கல் கேமரா செட்டப்ஸ் இருக்கான். அதெல்லாம் வந்து ப்ரோ மோடில் நம்ம எடுக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஜூம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இப்போ இது வந்து ஜூம் வந்து கேப்சர் பண்ணுறது. ஸோ ரெடியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் இன்னும் தூரத்தில் இருக்கிறத ஸோ நான் இப்படி காட்டுறேன் பாரு, இங்கே வந்து பார்க்குறது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. இப்போ இது வந்து வைட் ஆங்கிள், இதான் நார்மலாக நம்ம எடுக்கிற ஃபோட்டோ. இது 2x, இது 2.5x, இது 5x, மேக்ஸிமம் 5x தான் இருக்க போகுது. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஏஐ செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்களாம். ஏஐ செல்ஃபி கேமரா ஓகே, சரி. ஒயிட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் 0.8 தான். 0.5 0.6 இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேப்சர் இட் இன் பெட்டர். ஸோ இதில் வந்து டைனாமிக் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஷார்ட் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூவல் வீடியோன்றது பிளாகிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைட்னிங் ஃபாஸ்டர் பஸ்டர் மோடு அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளிக்கில் வந்து 30 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. 0 டிலே கேப்சர், ஃபோட்டோ எடுக்கிறதுல கேப்சர் இல்லை, எதுவும் டிலே இல்லை. இதெல்லாம் போடவே கூடாது ஸ்பெக்கில். எதுக்கு போடுறாங்கன்னு தெரில. ப்ரோக்கன், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அதில் ஒரு ரவுண்ட் இருக்குன்னா அது ஹார்ட்டு ஸ்டாரு அந்த மாதிரி சில டிசைன்ஸில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பழசு தான், பட் கொடுத்துருக்காங்க. பவர்ட் பை ஏஐ. ஓகேவா? ஏஐயில் என்ன வந்துன்னு பார்க்கலாம். ஏஐ ஸ்மார்ட் கிளிப், அதாவது நம்ம ஒரு இதை வச்சு கொடுத்தோன்னா அதை வந்து சும்மா ஒரு பாட்டை போட்டு வந்து எடிட் பண்ணிக்கும். அண்ட் தென் கிளிக் சர்க்கிள் டு சர்ச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணுறதுக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணால் வந்து சர்ச் ஆகும். ஏஐ இமேஜ் எக்ஸ்பென்ஷன் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஏஐ இரேஸ் ப்ரோ, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு ஏஐ கட் அவுட், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்குது இந்த ஒரு ஏஐ தான். ஸோ குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எடுத்துன்னு போய் வேறு இதில் வைக்கிறது அதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாங்க. அண்ட் தென் ஏஐ சப்டைட்டில்ஸ் இருக்குது, ஏஐ லைவ் இன்டர்ப்டர் இருக்குது, ஏஐ டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. இன்பில்டாக வந்து ஜெமினி வந்து கொடுத்துட்றாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸாக வந்து கேப்சர் பண்ணுறது தான் இந்த ஏஐ ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஷோமியோட ஃபர்ஸ்ட் 6200 mAh ஒரு பவர் ஹவுசன் பேக்கப்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி பேக்கப் கண்டிப்பாக வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரெட்மிலையும் நமக்கு பேட்ரி பேக்கப் நிறையாவே வந்திருக்கும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 90 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டெலிவரிங் 40% பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த ப்ரிசர்டேசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறது நல்லது தான். பட் இது எவ்வளோ சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கும் அப்படின்றத பற்றி நமக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஷோமி டெக்னாலஜிஸ் ஃப்ரீசிங் ப்ரூஃப் பேட்ரி அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ பேட்டரியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க பெரிய பேட்டரி ஓடுறது. சிலிக்கான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. வால்டேஜ் பூஸ்டர் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் பவர் ஆன் வந்து இருக்குது. அவுட்டோர் சார்ஜிங் மீன்ஸ் ரெகனைஸ் த அன்ஃபெமிலியர் சரௌண்டிங்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் த பவர் ஃபார் த ஃபாஸ்ட். ஓகே. சரௌண்டிங்ஸ் ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பவர் சப்ளை கொடுக்குறது, அது போல தான் இருக்குது. பேட்ரி ஹெல்த்துக்கு 4.2 அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப் சார்ஜ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இப்போ இந்த சார்ஜ் சேஃபாக இதாகிறதுக்குன்னே தனியாக சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலில் வரக்கூடிய IP68 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ட்டு. ஸோ இதான் எந்த அளவுக்குன்னா நம்ம என்ன தான் வந்து அவங்க போட்டாலும் நம்ம வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து சார் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. அதை நாம வச்சுங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரோ டச்சுனா ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்டர் டச்சுமே வந்து அது வந்து ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். சில டைம் நமக்கே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து கார்னிங் ஊரில் வெக்டர்ஸோட 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராப் டெஸ்ட்டில் ஒரு 200%, பேக் ட்ராப் டெஸ்ட்டில் ஒரு 100% வந்து தாங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நார்மலாகவே ரெட்மி ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் டியூரபுளாக தான் இருக்கும், உடையாத அளவுக்கு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரீன்ஃபோர்ஸ்டு ஃபார்ம் வித்தின், அதாவது சூப்பர் நோட்டட் இன்டகிரேட்டட், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த அவுட்டர் கேஸ் எல்லாமே வந்து ஒரு டிசைன் நல்லா அப்சர்வ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க.
அண்ட் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லாய்ட் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 3000 நட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிம்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 446 பிபிஐ பிக்சல் டென்சிட்டி வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து ஒரு 16.94 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 6.67 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு 68 பைட்ஸ் கலர்ஸ் இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு 100%க்கான DCI P3 கொடுத்துருக்காங்க. ஒரு 5 லேக்ஸுக்கு மேலே ஒரு ரேஷியோவில் கான்ஸ்ட்ரக்ட் ரேஷியோ இருக்குது. அண்டு டியூவி ட்ரிபிள் ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1920 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி பிவி டிம் இருக்குது. அண்ட் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிள் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2560 ஹெர்ட்ஸ் வந்து இருக்குது. அண்டு குளோபல் டிபெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட ப்ராசஸர் ஒரு 7S Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு TSMC 4mm ப்ராசஸரும் இருக்குது. அண்டு 3X A720 ப்ளஸ் 4X A520 ஆன் டிவைஸ் ஏஐ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டாங்குலர் ட்ரிபிள் ஐஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஷோமியோட சர்ஜிக்கல் T1 சிப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், சிக்னல் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், ஜிபிஎஸ் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு மாடலில் இவங்க புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் தான். அதாவது அந்த T1 சிப்புன்றது. ஸோ இது நிறைய இடத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம சொன்ன மாதிரி என்ஹான்ஸ்டு ஹைபாட்டிக் வித் வைப்ரேஷன் மோட்டார்ஸ் இருக்கும். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து ஒயர்லெஸ்க்கு இருக்குது, ஒயர்டுக்கு கிடையாது. அண்டு ஒரு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும் ரெட்மியில். அண்ட் ஒய்ஃபையோட 6 சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஒரு விசி கூலிங், வேப்பர் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5000 ஸ்கொயர் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேக் இன் இண்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இந்த ஃபோனில் வந்து புதுசாக வந்து இவங்க லான்ச் பண்ண இந்த ரெட்மியோட நோட் 14 ப்ரோ ப்ளஸ்ன்ற 5G ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த 3 கலரோட வேரியண்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணிங்க நம்மளை இன்க்ரீஸ் பண்ணி. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.